ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபிகளாக கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்தி இனிப்பு பொங்கலும் ஒரு சிம்பிளாக ஒரு பூசணிக்காய் பொரியலும் செஞ்சிடலாம். இந்த கருப்பு கவுனி அரிசி உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. பயங்கரமான சத்துக்கள் நிறைஞ்சது. எப்போவுமே நம்ம பாரம்பரியமாக பச்சரிசி பொங்கல் தான் செய்வோம். இந்த தடவை இதையும் கூட சேர்த்து வித்தியாசமாக செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த கருப்பு கவுனி அரிசியில் நார்ச்சத்து, புரதச்சத்து, இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுங்க. இது உடல் எடையை குறைக்க உதவுது, ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் சுகருக்கு ரொம்ப நல்லது. ஏன் இதை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம புற்றுநோயை கூட வராமல் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. வாங்க இந்த இனிப்பு பொங்கலை சூப்பராக செஞ்சிடலாம். அதே போல் பூசணிக்காய் பொரியலையும் செஞ்சிடலாம். முதல்ல இந்த கருப்பு கவுனி அரிசியை ஒரு 2 தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணி சேர்த்து இதை ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு சீக்கிரமாக குக் ஆகுங்க. வாங்க ஊற வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போது பொங்கல் ரெடி பண்ணிக்கலாம். பொங்கல் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பை பயன்படுத்தி தான் அரிசி எடுத்திருந்தேன். இதே கப்பிலே நம்ம மற்ற அளவுகளையும் அளந்துக்கலாம். இந்த அரிசி ஊற வச்சோம்ல, இந்த தண்ணியே ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 2. இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியே எனக்கு 2 கப் வந்ததுங்க. இப்போது நம்ம நார்மல் வாட்டர் ஒரு கப் சேர்த்துக்கலாம். 3 கப் ஆயிடுச்சு. இப்போது அரிசி சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் போல் கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா வெல்லத்துலேயும் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு தடவை கிண்டி விட்டு மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டுக்கலாம். ஒரு 4 விசில் ஃபாஸ்ட் ஃப்ளேமில் வச்சு விடுங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை குறைச்சிட்டு ஒரு 3 இல்லாட்டி 2 விசில் சிம்மில் வச்சு வைங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகும். விசில் வரட்டும். பாருங்கள், 8 விசில் வந்துருச்சு. 4 விசில் ஃபாஸ்ட் ஃப்ளேம்லேயும் 4 விசில் சிம்லேயும் வச்சுருக்கேன். இது அப்படியே ஏர் ரிலீஸ் ஆகட்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது பூசணிக்காய் பொரியலை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு வறுபடட்டோன்னு
கடலைப்பருப்பு நல்லா நிறம் மாறிடுச்சு. இப்போ கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதோட ஒரு கொப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இதோட ஒரு 3 வரமிளகாய் உடைச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு காரம் கொடுக்கறதே இந்த மிளகாய் தாங்க. மிளகாய் பொடியெல்லாம் நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ கட் பண்ண பூசணிக்காயை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா பூசணிக்காயிலே வந்து தண்ணி இருக்கும், அதனால தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். காய் முங்குற அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதோட இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே மூடி போட்டு வேக விடலாம். இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஏர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்க, நல்லா மசிச்சு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு பாருங்க. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் இந்த கப்பில் தான் வந்து அரிசி எடுத்திருந்தேன். இதே கப்லேயே வந்து 1.5 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடலாம். வெல்லம் கரையட்டும். வெல்லம் கரையும் போது தண்ணி விடும், மறுபடியும் இது கெட்டியாயிடும். அப்படியே கரையட்டும். பாருங்க, குக்கரில் ஒரு பக்கம் சக்கரை பொங்கலுக்கு வெல்லம் சேர்த்து அது கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ பூசணிக்காயை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி காய் நல்லா வெந்திருக்கு. பாருங்க, நல்லா காய் வெந்துருச்சு பாருங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இது இனிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க இந்த பொரியல். இதை சேர்த்து அப்படியே கலரிக்கலாம்.
இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். நம்ம பொங்கலுக்கு மொச்சக்கொட்டை வேர்க்கடலை எல்லாமே சேர்த்து அது ஒரு குழம்பு மாதிரி எங்கள் அம்மா செய்வாங்க. இதையும் சைடில் இந்த பொரியலையும் செய்வாங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இது வெள்ளை பொங்கலோடு வச்சு சாப்பிட்றப்போ நம்ம சக்கரை பொங்கலுக்கும் சைட் டிஷ்ஷாக இதை வச்சுக்கலாம். இதையும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்து குக்கரை பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெல்லம் கரைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் குவான்டிட்டி கம்மியாக இருக்குன்றதால சரியாக தெரியலங்கிறதால நான் வந்து வேறு ஒரு கடாய்க்கு இதை மாற்றிக்கிட்டேன். நல்லாவே பாருங்கள் வெள்ளெல்லாம் கரைஞ்சி நல்லா இந்த பொங்கல் ட்ரையாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 5 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பொங்கல்லாம் கொஞ்சம் குழைவாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இது அப்படியே நல்லா கரண்டியால் அழுத்தி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆனதும் இப்போது ஒரு 10 போல் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டதும் நல்லாவே வறுபட்டுடுச்சு. இப்போது திராட்சைகளை சேர்த்துக்கலாம். இது அப்படியே இந்த சக்கரை பொங்கலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம கவனி அரிசி பொங்கலும் பூசணிக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன அளவுகள் வச்சே நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் பாரம்பரிய பொங்கலோடு சேர்த்து இந்த பொங்கலையும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ரெண்டுமே. இந்த கருப்பு கவனி அரிசியோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உலகில் உள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.